இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்க எல்லா திங்ஸுமே எங்கள் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. சரி எல்லாம் ஏதாவது விட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அம்மாவையும் தம்பியும் வந்து அனுப்பி வச்சுட்டேன். ஏன்னா அம்மா போயிட்டு பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் வந்து சரி அம்மா ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கு லீவ் கொடுக்கல, அதனால வந்துட்டு ஒர்க் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோடய பேபியும் ரெடி ஆகிட்டோம். கோழியவே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு அண்ணா வந்துட்டு கோழி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எது முக்கியமோ அதே மறந்து விட்டுட்டு போயிருப்போம். அதே என்னடான்னா செம்மையாக கொத்துது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பைக்குள்ளே போட்டு அடித்து எடுத்துகிட்டு கிளம்பி வச்சு வரும் இல்லையா. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து அக்கா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோயிலுக்கு வர சொல்லிட்டு வந்துட்டாங்க, வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா பொங்கல் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வச்சோம். ஏன்னா வந்து அடுப்புலாம் கிடைக்கல பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம் வந்துட்டு நிறைய பொங்கல் வச்சாங்க, அதனாலே வந்துட்டு அடுப்பு வைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வச்சுட்டு அரிசி வந்துட்டு கொஞ்சம் சேர்த்தி போட்டாங்க போல். அது என்னடான்னா கிண்டவே முடியல. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி எல்லாம் பொங்கலை வச்சுட்டு கொண்டு போய் வச்சுட்டோம். பொங்கலும் வந்துட்டு சாமிக்காக எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆடு பூசாரி வீட்டிலேருந்து ஆடு வெட்டியிருந்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கோழி எல்லாம் கொண்டு வந்தாங்க. நிறைய கோழி இந்த டைம் அறுத்துருந்தாங்க. அறுத்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம சத்தியமாக கவர் பண்ணலாங்க. என்னோட தம்பி தான் கவர் பண்ண. இது பார்க்கவே கொஞ்சம் இதாக இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன எல்லாமே கிளம்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அண்ணா வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். அங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு வெட்டுக்கு அண்ணா வந்து கோழி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இஞ்சி பூண்டுலாம் வச்சுட்டு இருந்தோம். அம்மா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டோம். இந்த நாள் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டாடா.